ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழக அரசு சுகாதாரத்துறையிலேருந்து ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வயது வரம்பும் கிடையாது. அவங்க ஏஜ் லிமிட்டை பற்றி எதுவுமே அவங்க அறிவிக்கவே கிடையாது. மினிமம் நீங்கள் 18 வயது பூர்த்தி அடைந்தால் போதும். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அதுக்கு 18 வயதுக்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 8th டிப்ளமோ கிராஜுவேட் படிச்சிருந்தால் மட்டும் போதும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 7 விதமான பதவிகள் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 40,000 மாத சம்பளம் வழங்குறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 18 ஜனவரி 2024. முழுசாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 நாள் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கணும். அதுக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. நோ எக்ஸாம் நோ ஃபீஸ் தான். அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்புக்கு ஆண் பெண் இருபாலரும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதுதான் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 விதமான பதவிகள். அதில் ஃபஸ்ட்டு என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தா கன்சல்டன்ட்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்திங்கன்னா 40,000 சம்பளம். பிஎஸ்எம்எஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இரண்டாவது டேட்டா ப்ராசஸிங் அசிஸ்டன்ட். இந்த வேலைவாய்ப்புக்கு 20,000 சம்பளம். உங்களுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படி இல்லைன்னா பிசிஏ படித்து அப்ளை பண்ணலாம். இது இல்லாமல் எனி டிகிரி, நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு கூடவே பார்த்தீங்கன்னா பிஜிடிசிஏ முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஐடி படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தெரப்பட்டிக் அசிஸ்டன்ட். இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,000 சம்பளம். டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பி படிச்சிருக்கீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். நாலாவது பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரபிஸ்ட். இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி ஃபிசியோதெரபிஸ்ட் முடிச்சிருந்தால் போதும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்டு. இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8,500 உங்களுக்கு சம்பளம் சொல்லியிருக்காங்க. 8வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும். கூடவே தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா MPHWன்னு சொல்லுவாங்க, மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் சித்தா. இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா மாதம் 9,000 உங்களுக்கு சம்பளம். 8வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும். கூடவே தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சதுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலை அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா MMU கிளீனர்னு சொல்லுவாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு 8,500 சம்பளம் சொல்லியிருக்காங்க. தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தால் போதும். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, எங்கே போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் வாங்குறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கிளியராக சொல்கிறேன். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் எங்கே போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈரோடு மாவட்டத்துக்கு தான். எங்கே வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு துணை இயக்குனர் சுகாதார பணிகள் திண்டல் அலுவலகத்தில் நேரில் பெற்றுள்ளோம். அப்போ ஓகேங்களா, நீங்கள் டைரெக்டாக போய் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கிக்கணும். ஓகேங்களா, வாங்கி முடிச்சுட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டடாக என்னென்னலாம் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அது கீழே கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அட்டஸ்டட் அதாவது நீங்கள் வச்சு அனுப்புகிற எல்லா டாக்குமெண்ட்ஸிலும் மறக்காமல் உங்கள் கையெழுத்தை போட்டு அனுப்புங்க. ஓகேங்களா, என்னென்னலாம் இணைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் சர்டிஃபிகேட் 10th 12th டிகிரி அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, முன் அனுபவம் இருந்துச்சுன்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் இது எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் அனுப்ப வேண்டிய லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18/1/2024 சாயந்தரம் 5 மணி தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட். அதுக்கு மேலே பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. ஓகே, நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி என்ன அப்படிங்கிறது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. மேலே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி நிர்வாக செயலாளர், துணை இயக்குனர் சுகாதார பணிகள், மாவட்ட நலவாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, திண்டல், ஈரோடு மாவட்டம், ஈரோடு 638012. இந்த அட்ரஸில் நீங்கள் போய் இந்த அட்ரஸுக்கு தான் அனுப்பணும். ஏதாவது டவுட் இருக்குன்னா தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க 0424
24310220 இந்த நம்பருக்கு நேரிலோ அல்லது விரைவு தபால் ஓகேங்களா, ஒன்று நேரில் கொண்டு போய் நீங்கள் சப்மிட் பண்ணலாம், இல்லை ஸ்பீட் போஸ்ட் மூலிமா அனுப்பலாம். ரெண்டே ஆப்ஷன் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு கொரியரு நார்மல் போஸ்ட் இப்படிலாம் அனுப்பிச்சிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஒன்று நேரில் கொண்டு போய் அந்த அட்ரஸில் சப்மிட் பண்ணுங்கள், இல்லைன்னா ஸ்பீட் போஸ்ட் மூலிமா அப்ளை பண்ணுங்கள். இந்த ரெண்டே ஆப்ஷன் தான். இந்த ரெண்டு ஆப்ஷனை தாண்டி வேறு ஏதாவது பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணுவாங்க சிம்பிளாக. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆல்ரெடி நம்ம சொன்ன அட்ரஸில் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இதில் கிளியராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் எங்கே போய் ஆல்ரெடி நம்ம சொன்ன அனுப்ப வேண்டிய அட்ரஸ்லேயே தான் நீங்கள் டேரெக்டாக போய் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் அங்கே போய் டேரெக்டாக கலெக்ட் பண்ணிட்டு வரணும். மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18ஆம் தேதி லாஸ்ட் டேட், உங்களுக்கு 10 நாள் தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே டேரெக்டாக போய் நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கூட வச்சுட்டு நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்டோ இல்லை நேர்லேயோ கொண்டு போய் சப்மிட் பண்ணிடலாம். இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் போகிறப்பவே எல்லா டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டீங்க, அவங்க கேட்குறது கூடவே ஃபோட்டோகிராஃபோ எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா அங்கேயே வாங்கி அங்கேயே சப்மிட் பண்ணிட்டு வந்துடலாம், ஒரே வேலையாக முடிச்சிடும். அவ்வளோதான் மக்களே. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்னங்கிறத கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க, உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக நான் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.